ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன சண்டே அப்பா தோட்டத்துக்கு போய் அங்க பருவத்துல என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி நானும் பார்த்தது இல்லாம உங்க கூடயும் ஷேர் பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்ல, அங்க விளைச்சல்ல இருக்கிறதுல எனக்கு வீட்டுக்கு தேவையானதை கொஞ்சம் அறுவடை பண்ணியும் வீட்டுக்கு கொண்டுட்டு வந்திருந்தேன். ஒருவேளை நான் ஷேர் பண்ணதை நீங்க பார்க்கல அப்படின்னா லாங் வீடியோல ஃபுல் டீடைலா ஷேர் பண்ணியிருந்தேன். மறக்காம அதை போய் செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி தோட்டத்துல இருந்து கொண்டு வந்த காய்கறிகள் எல்லாமே இந்த வாரம் குட்டீஸ்க்கு லஞ்ச் ஸ்நாக்ஸ் பேக் பண்ணும்போது ஃபுல்லும் யூஸ் பண்ணிருக்கேன். எப்படி எப்படி யூஸ் பண்ணி எனக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துங்கத இந்த வார ஷார்ட்ஸ்ல ஃபுல்லும் செக் பண்ணி பாத்துக்கோங்க. இப்ப தோட்டத்துல இருந்து கொண்டு வந்த காய்கறிகளையும் பழங்களையும் எப்படி ஸ்டோர் பண்ண போறேன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நல்ல வாசம் உள்ள கருவேப்பிலை கொண்டு வந்த கருவேப்பிலையை ஆல்ரெடி தொட்டில நல்ல கழுவியே கொண்டுட்டு வந்திருக்கேன். நல்ல வாடவும் செஞ்சிருக்கு. இதுல இருக்கிற இலைகளை மட்டும் உதுத்தி பேப்பர் டவல் போட்ட பாத்திரத்துல நல்ல டைட்டா க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜ்லயும் வைக்கேன். நெக்ஸ்ட் கொண்டு வந்த பலாக்கொட்டையை ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஃப்ரிட்ஜ்லயும் ஸ்டோர் பண்றேன். இந்த வாரம் பிளான் பண்ணி இருக்க புளிக்குழம்புக்கு இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிடுவேன். அதே மாதிரி கொண்டு வந்த வெள்ளரிக்காய், ஒட்டு மாங்காய், பச்சை கொள்ளை அண்டி எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜ்ல தனித்தனியா ஸ்டோர் பண்றேன். ஒரு 3 மணி நேரம் தோட்டத்தை ஃபுல்லு சுத்திட்டு வரதுக்குள்ள நல்லாவே டயர்ட் ஆயிட்டேன். வீட்டுக்கு வந்து கொண்டு வந்த பொருட்கள் எல்லாம் அங்கங்க எடுத்து வைக்கணும்னு நினைக்கும் போது ஜெசிகா தானாவே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இந்த நேரத்துல அவ பண்ற இந்த சின்ன சின்ன வேலைகள் எனக்கு ஒரு பெரிய உதவியா இருக்குது. கொண்டு வந்த பழங்களை பழுக்க வைக்கிறதுக்காக நல்ல அட்டடப்பால வைக்கல் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கா. சப்போட்டா, சீத்தா, பழுக்க வைக்கிறதுக்காக பறிச்சுட்டு வந்த ஒரு மாங்காய் எல்லாத்தையும் உள்ள வச்சு நல்ல டைட்டா க்ளோஸ் பண்ணி பழுக்கட்டும்னு சொல்லி தனியா எடுத்து வச்சிருந்தா. தோட்டத்துல இருந்து நானே தொளிச்சு கொண்டு வந்த பச்சை தேங்காய், ஆப்பத்துக்காக தான் தேங்காய் தொளிச்சு இதை வச்சு ஆப்பத்துக்கு மாவும் அரைச்சிட வேண்டியதான். நெக்ஸ்ட் கொண்டு வந்த நெல்லிக்காய் பார்த்து பார்த்து பறிச்சிருந்தேன். நல்ல விளைஞ்ச நெல்லிக்காய் சும்மா சாப்பிடவே நல்லா டேஸ்டா இருக்கும். இத கொஞ்சம் உப்புல போட்டு வச்சோம்னா 1க்கு 2 சாப்பிடலாம். இருக்கிற நெல்லிக்காவெல்லாம் ஒரு அலசிட்டு கத்திய வச்சு ஒரு 4-5 இடத்துல கீரல் போட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலையும் சேர்த்து இது கூட நல்ல காரம் உள்ள பச்சை மிளகாய் 4 கீரி உள்ள சேர்த்து இந்த நெல்லிக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்ல கொதிக்கிற தண்ணிய நெல்லிக்காய் மூழ்கிற அளவுக்கு உள்ள சேர்த்துருதேன். இப்போ உப்பு நெல்லிக்காவும் ரெடி. இது ஆகாஷோட ஃபேவரேட். ஓரமா எடுத்து வைக்க 2 நாளைக்கு அப்புறம் எடுத்து சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். கொண்டு வந்த நெல்லிக்கால ஒரு 3 நெல்லிக்காவை தனியா எடுத்து வைக்க இந்த வாரம் குட்டீஸ்க்கு ஜூஸ் போட்டு கொடுக்கலான்னு. கொண்டு வந்த பலாப்பழத்துல தோல் அங்கங்க பொட்டு பொட்டா தெரிஞ்சாலும் கட் பண்ணி டேஸ்ட் பண்ணா சூப்பரா இருக்கும். ஈவினிங் போல கட் பண்ணிட வேண்டியதான். கொண்டு வந்த காய்கறிகளை அங்கங்க எடுத்து வச்சாச்சு. கிச்சனையும் கிளீன் பண்ணி விட்டாச்சு. இந்த வாரம் லாங் வீடியோவை செக் பண்ணி பாருங்க. இதெல்லாம் எப்படி அறுவடை பண்ணேன்னு தெரியும். அதே மாதிரி கொண்டு வந்த காய்கறிகளை எப்படி நான் யூஸ் பண்ணேன், எந்த அளவுக்கு எனக்கு உதவியா இருந்துச்சுங்கிறத இந்த வர ஷார்ட்ஸ் ஃபுல்லும் செக் பண்ணீங்கன்னா புரியும். பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நான் நாளைக்கு மீட் பண்றேன். பாய்.